காமெடி உலகின் கைப்புள்ளையாக உச்சத்தில் இருந்த வடிவேலு எந்த அரசியல் சாயத்தை பூசிக்கொள்ளாமல் ரசிகர்கள் அனைவரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தார். ஜெயலலிதாவையும் அவர் பகைத்துக் கொண்டதில்லை. அதேபோல கருணாநிதியுடனும் அதிகம் ஒட்டி உறவாடியது இல்லை. இரண்டு கட்சிகளுக்குமே பொதுவானவராக இருந்து வந்தவரை 2011ஆம் ஆண்டு தல சீக்கிரம் வெளியே வாத்தல என்கிற ரேஞ்சுக்கு அழைத்து தங்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்ய அழைத்தது திமுக. கைப்புள்ளைக்கு கட்ட சரியில்லை என்பதை உணராத வடிவேலு ஏற்கனவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது இருந்த கோபத்தில் எட்ரா வண்டிய என்பது போல ஆக்ரோஷமாக துள்ளி குதித்து தேர்தல் பிரச்சார வண்டியில் ஏறினார். தமிழ்நாடு முழுவதும் திமுக மேடைகளில் அதிமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் எதிராக வெறித்தனமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதிலும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு எதிராக கேலி, ஜாலி, கிண்டல் என நீ வேணா சண்டைக்கு வாடா என்ற ரேஞ்சுக்கு வம்புக்கு இழுத்து அதிதீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக அணியில் இடைவெளியும் முடிந்து கிளைமேக்ஸ் போய் கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் அணியில் இன்னும் ஷூட்டிங்கே துவங்கவில்லை என்றெல்லாம் விமர்சித்தார். விஜயகாந்தை எதிர்த்து போட்டியிடுவீர்களா என அப்போது ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்பதை முதலில் அறிவிக்கட்டும், அதன் பிறகு எனது முடிவை சொல்கிறேன் என கெத்தாக கூறினார். சிரிப்பொலிகளால் அதிர்ந்தன வடிவேலுவின் பிரச்சார கூட்டங்கள். அம்மா தாயே என மேடையில் கையெடுத்து கும்பிட்ட வடிவேலு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தன்னை எம்ஜிஆர் என்று கூறிக்கொள்பவரை ஜெயலலிதா ஏற்கிறாரா என்றெல்லாம் விமர்சித்தார். விஜயகாந்த் எங்கு நின்றாலும் அவரை எதிர்த்து போட்டியிட்டு தோற்கடிப்பேன் என்று மேடைகளில் ஸ்னேக் பாபுவாக சீறினார் வடிவேலு. எம்ஜிஆர் பாடல்களை எல்லாம் பாடி விஜயகாந்தை கேலி செய்தார். சிங்கம் களம் இறங்கிடுச்சு டோய் என்பது போல அவருக்கு ஆதரவாக திமுகவினர் உசுப்பேற்றி ஆர்ப்பரித்தனர். அப்படி வடிவேலுவை உசுப்பேற்றி களம் இறக்கியவர் மூக்க அழகிரி என கூறப்பட்டது. அதே நேரம் விஜயகாந்த் ஒரு கூட்டத்தில் கூட வடிவேலு குறித்து எதுவுமே பேசாமல் இருந்தார். வடிவேலுவின் விமர்சனங்களுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என தனது கட்சி நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தி இருந்தார் விஜயகாந்த். இந்த நிலையில்தான் 2011 சட்டமன்ற தேர்தலின் முடிவால் சந்திரமுகி வீட்டுக்குள் நுழைந்து அலறி துடித்து உறைந்து போன முருகேசா வடிவேலுவாக மாற்றியது. ஆம், திமுக படு தோல்வியை சந்தித்தது. ஜெயலலிதா முதலமைச்சரானார். யாரை எதிர்த்து உக்கிரமாக பேசினாரோ வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் வடிவேலுவுக்கு எதிராக தேர்தலுக்கு முன்பு எப்படி அமைதி காத்தாரோ அதே போல அமைதி காத்தார். எந்த ரிவெஞ்சும் எடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் வடிவேலுவை தொடர்ந்து நடிக்க வேண்டும் என வடிவேலுவின் நண்பர்களிடம் கூறினார் விஜயகாந்த் என கூறப்பட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்டதுரையிடம் சிங்களாக சிக்கிய கைப்புள்ளை போல வடிவேலு திரும்பி பார்த்த போது உடன் யாரும் இல்லை. விஜயகாந்தோ ஜெயலலிதாவோ நேரடியாக பழிவாங்கவில்லை என்றாலும் ஜெயலலிதாவுக்கு பயந்து திரை உலகில் யாரும் வடிவேலுவுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என கூறப்பட்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமும் அவர் முன்பளவுக்கு பட வாய்ப்புகள் இல்லாமலேயே இருந்து வந்தார். ஒரு சில படங்களில் மட்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த படங்களும் எதிர்பார்த்த அளவு பெரிய வெற்றியை பெறவில்லை. வேணா, வலிக்குது, அழுதுருவேன் என்ற மனநிலைக்கு சென்ற வடிவேலு அரசியலை விட்டே ஒதுங்க ஆரம்பித்தார். இந்த நிலையில்தான் பல ஆண்டுகள் அரசியல் குறித்து வாய் திறக்காமல் இருந்த வடிவேலு தற்போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அரசியல் குறித்தும் திமுக மற்றும் கருணாநிதி குறித்தும் அதிகம் பேச தொடங்கியுள்ளார். அதிலும் மாமன்னன் படத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதியுடன் இணைந்து நடித்த பிறகு திமுகவுடன் அவரது நெருக்கம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதி சமாதிக்கு சென்று சுற்றி பார்த்த அவர், இது சமாதி இல்ல சன்னதி என்று பெருமிதப்பட்டார்.
இதனைத் தொடர்ந்துதான் சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என பேசினார் வடிவேலு. இதன் தொடர்ச்சியாக சென்னை மண்ணடியில் நடைபெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்தநாள் கொண்டாட்ட மேடையிலும் தோன்றி திமுகவுக்கு ஆதரவாக பேசினார். அப்படி பேசும்போது 2026இல் தமிழக முதலமைச்சர் தான் மீண்டும் முதலமைச்சர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எங்கு பார்த்தாலும் திமுக நிறம்தான். 200 நிச்சயம், அதற்கு மேல் லட்சியம். உதயநிதி சுறுசுறுப்பான எறும்பு போல எப்போதும் இருப்பார். அவன் போடும் சண்டையெல்லாம் நமக்கு சாதகமாகத்தான் உள்ளது. எல்லாம் உடையது. நம் கூட்டணியை உடைக்க முடியாது. இது இப்படியே தான் இருக்கும், மாறாது. 2026 தேர்தல் என்ற போரில் வெற்றி பெற்று முதல் பரிசை பெற வேண்டும் என்று பேசியவர், உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு என்ற எம்ஜிஆர் பாடலை பாடினார். 2026ல நம்ம ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் திருப்பி முதலமைச்சர் 100% உண்மை. இதுக்கு மாற்ற கருத்து இல்லை. 200 நிச்சயம், 200க்கு மேல வர்றது நம்ம லட்சியம். 2026ல தமிழக முதலமைச்சர் வரப்போறது ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா, ஐயா துணை முதலமைச்சர் ஐயா. இதேதான் அது எதுவும் மாறாது. அவன் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். பூரா உடையுது, எல்லா பக்கமும் உடையுதுன்னு ஒருங்குது, எல்லாம் வைக்குது. இங்கே உடைக்க முடியாம அலையிறாங்க. அது நம்ம ஜெயிச்சுக்கிட்டா உடைக்க முடியாது. இது பெரிய கோட்டை. அது உண்டு உண்டு என்று நம்பிக்கை இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. மேலும் கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். 10 கேள்வி கேட்டால் கடைசியாக கருணாநிதி போல் பதில் சொல்வார். மக்களோடு மக்களாக பணி செய்யத்தான் இங்கு ஆளில்லாமல் உள்ளது. பயம் என்பதே திமுகவினருக்கு கிடையாது. அதில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கிறேன், சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றும் பேசினார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வடிவேலு திமுக சார்பாக பிரச்சாரத்தில் களம் இறங்க போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் 2011 தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்தது போல தவேக தலைவர் விஜயையும் எதிர்த்து பிரச்சாரத்தில் களம் இறக்கப்படவிருக்கிறார் எனவும் கூறப்படுகிறது. இப்போது மறுபடியும் முதல்ல இருந்தா என அவரது அதிதீவிர ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.